Hi, hello, welcome and welcome back to my channel, guys. So after Docker crash course, we are again with another crash course. So Prisma crash course தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம இந்த ஸ்ட்ரீம்ல பார்க்க போறது. ஸோ நீங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுக்காக அப்படின்னா எங்கிட்ட நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ பிரிஸ்மால வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணுங்க, பிரிஸ்மால ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஐ தாட் லைக் ஒய் நாட் பிரிஸ்மா வச்சு ஒரு கிராஷ் கோர்ஸே பண்ணிடலாமே. ஸோ தட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது. பிகாஸ் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்னால் வந்துட்டு நிறைய இடங்கள்ல பே பண்ணி படிக்க முடியல, இனிமே வந்து சீப்பாக இருக்குது, பட் ஸ்டில் வந்து எனக்கு குவாலிட்டியாக நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால ஒய் நாட் லைக் வந்து இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நிறைய கிராஷ் கோர்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுல தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி டாக்கர் கிராஷ் கோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஏதாவது வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காம அதை லைக் பண்ணிருங்க. ஸோ வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதே போல் இந்த பர்டிகுலர் வீடியோவையும் டில் த எண்ட் வாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா பிரிஸ்மாவை பற்றி நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீம்ல பார்க்க போகிறோம். ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம சேனல் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ தட் அவங்களுக்கும் வந்து தமிழ்ல இந்த மாதிரி கண்டென்ட், அதுவும் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்ல டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ்ல அவைலபிளா இருக்கு அப்படின்றது தெரிய வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரிஸ்மானா எக்ஸாக்டா என்ன? பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து இந்த பிரிஸ்மான்ற டேர்ம் நீங்க கண்டிப்பா நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கலாம். பட் அது எக்ஸாக்டா என்னன்னு சொல்லி தெரியாம இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிஸ்மானா என்ன? பிரிஸ்மா அப்படின்றத நம்ம வந்து நிறைய டேர்ம்ஸை சொல்லலாம். பட் எக்ஸாக்டா இட்ஸ் அன் ஓஆர்எம். ஸோ ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் மேப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஆர் இன் அதர் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா வந்து சிம்பிளா அதோட டெஃபினேஷனா ஓஆர்எம் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலர் என்ன அப்படின்னா வந்து இதை ஒரு டேட்டா பேஸ் டூல் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா பிரிஸ்மாவோட ஒர்க் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பிரிஸ்மாவை புரிஞ்சுக்கிறது, இப்போ எந்த டேட்டா பேஸ் வேணா எடுத்துக்கலாம். லைக் இட் கேன் பி அ போஸ்ட்கிரஸ் ஆர் மைசீக்வல், சீக்வல் டேட்டா பேஸா இருக்கட்டும், நோ சீக்வல் டேட்டா பேஸா இருக்கட்டும், எந்த டேட்டா பேஸா இருந்தாலும் சரி, லிட்டரலா நீங்க என்ன அப்படின்னா query நீங்க எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மைசீக்வல் டேட்டா பேஸ் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க அதுக்கு சீக்வல் queries எழுதணும். போஸ்ட்கிரஸ் டேட்டா பேஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க போஸ்ட்கிரஸ் சீக்வல் queries நீங்க எழுதணும். ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி queries நீங்க ராவா வந்து எழுதும் போது, இதே இது MongoDB யூஸ் பண்ணும்போது பியூர்லி MongoDB யூஸ் பண்றீங்க அப்படின்னா MongoDBக்கு query எழுதணும். ஸோ இந்த இதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்காக இருக்கக்கூடியதான் பிரிஸ்மா. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இந்த query எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம யோசிச்சு ஞாபகத்தை வச்சு எழுதுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு வந்து நம்ம கிட்ட இந்த ரெண்டு டேபிள்ல இருந்து இந்த காமனா இந்த ஃபீல்டு எடுத்து இன்னர் ஜாயின் பண்ணி காமி, ஆர் வந்துட்டு அவுட்டர் ஜாயின் பண்ணி காமி, லெஃப்ட் ஜாயின் பண்ணி காமி, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது லைக் நம்ம டக்குன்னு வந்துட்டு நம்மளால யோசிச்சு இதுக்கு டக்குன்னு இது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ பிகினரா வந்துட்டு ஒரு சீக்வல் query எழுதும் போது நம்மளால ஈஸியா பண்ணிட முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதே தான் ஒர்க்லையும். ஸோ ஈவன் தோ நமக்கு வந்துட்டு டெவலப்பர்ல வந்து நம்ம இனிமே பெட்டரா இருந்தாலும் ஸ்டில் இந்த queryயை வந்து நம்ம ஃபிகர் அவுட் பண்றதுல கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் பிரிஸ்மா யூஸ் பண்றது மூலயமா இந்த விஷயத்துல இருந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து டிவேட் ஆயிடலாம். எப்படின்னா பிரிஸ்மா உங்களுக்கு கம்ப்ளீட்லி எப்படி வந்து நீங்க டைரக்டா ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதில் அவைலபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ டேட் கிளாஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க சிஸ்டமோட கிளாக்கோட டேட்டாவை கெட் பண்றதுக்கு இன்பில்ட்டா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. ஸோ நீங்க லிட்டரலா எதுவுமே கோட் எழுத வேண்டாம், அதே தான் பிரிஸ்மாவும் பண்ணும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட்கிரஸ் டிபியோட நீங்க ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க உட்காந்து போஸ்ட்கிரஸ் டேட்டா பேஸ்க்கான queries எழுத வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்க உங்க போஸ்ட்கிரஸ் டிபியையும் பிரிஸ்மாவையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரிஸ்மா உங்களுக்கு இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்க டைரக்டா வந்து அது Node.js-ஆ இருக்கட்டும், இல்லை அப்படின்னா பைத்தன், ஜாவா, வாட் எவர் இட் இஸ், அதுல இருந்து நீங்க டைரக்டா பிரிஸ்மாவோட இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸை ரன் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு டேட்டா பேஸ்க்கு தேவையான query-யை ரன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட போஸ்ட்கிரஸ் டிபியில் நான் ஒரு யூசரோட டேட்டாவை கிரியேட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நான் கிரியேட் இந்த டேட்டா டேபிள் நேம் இஃப் நாட் நாள் இதெல்லாம் சொல்லி நான் மென்ஷன் பண்ணுவேன். ஒரு பெரிய query நான் எழுதணும். வேறஸ் இதே இது நான் பிரிஸ்மால பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிரிஸ்மால கிரியேட் யூசர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஜஸ்ட் அதுல போயிட்டு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ல நான் ஆட் பண்ண வேண்டிய டேட்டாவை நான் பாஸ் பண்ணா போதும். சிம்பிள் ஆஸ் இட் இஸ். எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து டேட்டா கிரியேட் ஆயிரும். இந்த அளவுக்கு பிரிஸ்மா எனக்கு வந்து ஈஸியா ஒர்க் ஆகும். என்ன ப்ரோ சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், லிட்ரலி எஸ். ஸோ இதனாலதான் என்ன அப்படின்னா வந்து
நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பிரிஸ்மா ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறது. பிகாஸ் எதனால அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேட்டட் சீக்வல் queries எல்லாமே இப்போ நான் சொன்னது வந்துட்டு கிரியேட் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பிகாஸ் பேசிக்கா கிரியேட் பண்றது, டேட்டாவை டெலீட் பண்றது, ரீட் பண்றது, அப்டேட் பண்றது, இது எல்லாமே வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் அதே இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டேபிள்ஸுக்கு இடையில வந்து காமன் ஃபீல்டை கண்டுபிடிச்சு அதை மேப் பண்ணி அதுல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வர்றது, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு ஃபாரின் ஃபீல்டை வச்சு ஒரு பிரைமரி கீ இருக்கக்கூடிய அந்த டேபிள்ல இருந்து டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வருது, இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போகும்போது நமக்கு என்ன அப்படின்னா query எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஸோ அப்போ அந்த பிரச்சனைகளை ஃபிகர் அவுட் பண்றதுக்கு தான் பிரிஸ்மா இருக்கு. ஸோ தட் என்ன அப்படின்னா இப்போ நான் சீக்வல் டேட்டா பேஸ் யூஸ் பண்றேன், ஈவன் இந்த பிரிஸ்மா வந்து சீக்வல் டேட்டா பேஸ்க்கு மட்டும் கிடையாது, நோ சீக்வல் டேட்டா பேசஸ் லைக் மாங்கோடிபிக்கும் நான் யூஸ் பண்ண முடியும். பட் பிரைமர்லி வந்து பிரிஸ்மாவோட ஃபோக்கஸ் எல்லாமே சீக்வல் டேட்டா பேஸ் தான். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நமக்கு நோ சீக்வல் டேட்டா பேஸ்ல query எழுதுறது இட்ஸ் சோ ஈஸி கம்பேரிட்டிவ் டு சீக்வல் டேட்டா பேசஸ். ஸோ அதனால பிரிஸ்மாவோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னா வந்து சீக்வல் டேட்டா பேஸ் தான். அண்ட் அந்த இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் பிரிஸ்மா இனிஷியலா வந்து வரவே ஆரம்பிச்சது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் நம்ம வந்து பிரிஸ்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டியது. அதே போல இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கலாம், ஓகே ப்ரோ நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு பிரிஸ்மா வச்சு நம்ம இந்த மாதிரி ஈஸியா queries-லாம் ரன் பண்றோம்னு சொன்னீங்களே, அப்போ அதுக்கு மட்டும் தான் பிரிஸ்மாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. ஸோ பிரிஸ்மா வந்துட்டு இன்னும் நமக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டைப் கேசிங். ஸோ பிரிஸ்மா பேசிக்காக நமக்கு என்ன அப்படின்னா டைப் ஸ்கிரிப்டோட சேர்த்து தான் ஒர்க் ஆகும். விச் மீன்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து எல்லா இடத்துலையும் டைப் செக்கிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கரெக்டாக வந்து எந்தெந்த ஃபீல்ட்ஸ் எந்தெந்த டைப்பில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். விச் பிரிங்ஸ் யூ செக்யூரிட்டி ஆட்டோமேட்டிக்லி. பிகாஸ் டைப் செக்கிங் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேட்டா வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ எப்படி வந்து இதை ஒரு ரிலேட் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ டெய்ல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது புரிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தான். ஸோ டெய்ல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நீங்கள் டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ல எழுதுற சிஎஸ்எஸ் கோட் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதில் டெய்ல்வின் சிஎஸ்ல எழுதுற அந்த பர்டிகுலர் கிளாஸ் நேம்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா நார்மல் சிஎஸ்எஸ்ஸாக கன்வெர்ட் ஆகி தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா பில்ட் வெர்ஷனில் வந்து கிடைக்கும். அது வந்து ரியாக்டா இருக்கட்டும், நெக்ஸ்ட்.js இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஸோ பில்ட் வெர்ஷன்ல என்ன அப்படின்னா நீங்க என்னென்ன டெய்ல்வின் சிஎஸ்எஸ் கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான கோடு மட்டும் உங்களுக்கு என்ன அப்படின்னா நார்மல் கன்வென்ஷனல் சிஎஸ்எஸ்ல கன்வெர்ட் ஆகி அது உங்க பில்டில் இருக்கும். த சேம் எக்ஸாக்ட் வேல பிரிஸ்மா என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நான் பிரிஸ்மா யூஸ் பண்ணி எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன், அந்த டேபிளுக்கான ஸ்கீமா கிரியேட் பண்றேன், ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும்போது பிரிஸ்மா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கோடை எடுத்து அப்படியே இப்போ நான் வந்து போஸ்ட்கிரஸுக்கோ இல்லைன்னா சீக்வலுக்கோ மை சீக்வல் எந்த டேட்டா பேஸை வந்து நான் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றேனோ அந்த டேட்டா பேஸ்க்கான ட்ரெடிஷ்னல் queries-ஆ வந்து கன்வெர்ட் பண்ணி எனக்கு என்ன பண்ணி கொடுத்துருன்னா மைக்ரேட் பண்ணிடும். ஸோ லிட்டரலாக என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து பிரிஸ்மால இருந்து யூசர் டேட்டாவை கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஒரு லெட்ஸ் சே சிம்பிள் MySQL டேட்டா பேஸ்ல நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண நினைக்கிறேன். இப்போ நான் வந்து நார்மலா SQL query எழுதுனா கிரியேட் டேபிள், இஃப் நாட் நல், டேபிள் நேம், அப்புறம் ஒவ்வொரு டேட்டா டைப் இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணும். பட் பிரிஸ்மால என்ன அப்படின்னா வந்து சிம்பிளா நான் என்ன அப்படின்னா கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபீல்டோட நேம் அண்ட் தென் ஒவ்வொரு ஃபீல்டோட டைப் என்ன கொடுத்துட்டு முடிச்சிடலாம். சிம்பிளா முடிஞ்சிடும் பிரிஸ்மால. பிரிஸ்மா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்கீமா இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே எடுத்து நான் எந்த டிபியோட கனெக்ட் பண்ணிருக்கணும், அது MySQL இருக்கலாம், போஸ்ட்கிரஸா இருக்கலாம், மாங்கோடிபியா இருக்கலாம், அந்த டிபியோட ஸ்கீமா ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஒரு தனி ஃபைல்ல கொடுத்துரும். ஸோ லிட்டரலா என்ன அப்படின்னா நான் எழுதுற கோட் எல்லாமே அந்தந்த டேட்டா பேஸ்க்கான எக்ஸாக்ட் queries-ஆ வந்து கன்வெர்ட் ஆகி எனக்கு மைக்ரேட் ஆயிரும். ஸோ தட் இஸ் அனதர் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் பிரிஸ்மா. ஸோ நிறைய பேசியாச்சு, லெட்ஸ் see பிரிஸ்மா in action. There we go. So Prisma next generation Node.js and TypeScript ORM பார்த்தீங்கனாலே தெரியும், லைக் லாட் ஆஃப் பீப்புள் யூசஸ் பிரிஸ்மா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் த வே நம்ம கோடை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அண்ட் பிரிஸ்மாவோட மெயின் திங் இஸ் இட்ஸ் டேட்டா மாடல். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதோ இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப் ரெண்டு டேபிளுக்கு இடையில கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு டேட்டா கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், பிரிஸ்மாவோட டேட்டா மாடல் கேன் ஹேண்டில் இட் ப்ரிட்டி ஈஸிலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி இருக்கும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டேட்டா சோர்ஸ் டிபியில் போயிட்டு ப்ரொவைடர் என்னென்ன டிபி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ நான் என்ன டிபி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். அண்ட் யூஆர்எல்ல டேட்டா பேஸ் யூஆர்எல், ஸோ நம்ம எந்த டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டா பேஸோட யூஆர்எல் மென்ஷன் பண்ணிட்டு, அண்ட் தென் இந்த மாடல் அப்படின்றது லிட்டரலாக எனக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு டேபிள், இப்போ இங்கே போஸ்ட்ன்ற போது போஸ்ட்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆகும்.
யூசர் அப்படின்ற போது யூசர்ன்ற ஒரு டேபிள். ஜஸ்ட் எனக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ அந்த ஃபீல்டோட நேம் அண்ட் அதோட டைப். ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கீமா மென்ஷன் பண்ண முடியும். அட் சேம் டைம் அதுக்கான டைப்பையும் கொடுக்க முடியும். இதுல பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா வந்து ஃபார் டெவலப்பர்ஸ் ஒர்க் primarily in JavaScript related stuffs, JavaScript or TypeScript related stuffs. ஸோ ப்ரிஸ்மா வந்து ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். ப்ரிஸ்மா தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்காக தான் என்ன அப்படின்னா வந்து ஐம் டூயிங் அ ப்ரிஸ்மா கிராஷ் கோர்ஸ். பிகாஸ் இந்த ப்ரிஸ்மா உங்கள் ரெசியூமில் ஆட் பண்ணுறது மூலயமா உங்கள் ரெசியூமோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாகும். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரிஸ்மா பொறுத்த வரைக்கும் சப்போஸ் PostgreSQL, MySQL, SQLite, SQL Server, MongoDB, CockroachDB. இப்போ லிட்டரலா என்ன அப்படின்னா நான் எந்த டிபியை கனெக்ட் பண்ணாலும் ப்ரிஸ்மா வந்து யூஸ் பண்ண போறது ஒரே ஃபங்க்ஷன் தான். ஸோ அப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா எனக்கு MongoDB டேட்டாபேஸ் தெரியும்னு அவசியம் இல்லை, எனக்கு Postgres தெரியணும்னு அவசியம் இல்லை, MySQL டேட்டாபேஸ் தெரியும்னு அவசியம் இல்லை, CockroachDB தெரியும்னு அவசியம் இல்லை. இதுல ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் எப்படி ஒர்க் ஆகும் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருந்துச்சுன்னா போதும். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே நான் ப்ரிஸ்மால ஒர்க் பண்ணும்போது ப்ரிஸ்மாவோட இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நான் எந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணாலும் அது போஸ்ட்கிரஸா இருக்கட்டும் இல்ல MySQL இருக்கட்டும் இல்ல MongoDB இருக்கட்டும் எந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணாலும் நான் ப்ரிஸ்மால யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன்ஸ் மாற போறது கிடையாது. ஜஸ்ட் என்ன அப்படின்னா அந்த டேட்டா சோர்ஸ் டிபியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொவைடர்ல இங்க போஸ்ட்கிரஸ்க்கு பதிலாக MongoDB யூஸ் பண்ணா MongoDB, MySQL யூஸ் பண்ணா MySQL, இந்த மாதிரி மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து மற்றபடி எல்லாமே இட் வில் பி ஆஸ் சிம்பிள் ஆஸ் சிமிலர் டு இட். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ப்ரிஸ்மாவை நீங்க உங்க ரெசியூம்ல ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லெவரேஜ் அகைன்ஸ்ட் எம்ப்ளாயர் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகும். பிகாஸ் யூ கேன் கான்ஃபிடென்ட்லி டெல் என்ன அப்படின்னா எனக்கு ப்ரிஸ்மா ஒர்க் பண்ண தெரியும். ஸோ நீங்க எந்த டேட்டா பேஸோ இப்போ கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு 6 டேட்டா பேஸ் கவர் ஆகுது. இந்த 6 டேட்டா பேஸ்ல எந்த டேட்டா பேஸ் ஆனாலும் என்னால ப்ரிஸ்மாவோட சேர்த்து யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் உங்களுக்கு ப்ரிஸ்மா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. எந்த டேட்டா பேஸா இருந்தாலும் உங்களுக்கு மற்ற எதுவுமே சேஞ்ச் ஆக போறது இல்லை அப்படின்ற போது ஆப்வியஸ்லி யூ கேன் ஒர்க் வித் ஆல் தி 6 டேட்டா பேசஸ். திஸ் இஸ் அ பிக் அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ் வந்து உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஐ ஆம் டூயிங் திஸ் பர்டிகுலர் கிராஷ் கோர்ஸ் ஃபார் யூ கைஸ். ஸோ பதிலுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவையும் நம்ம சேனல் லிங்கையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இருக்கக்கூடிய காலேஜ் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் தமிழ்ல இப்படி ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கும் தெரிய வரும். பிகாஸ் நிறைய பேர் என்ன அப்படின்னா அப்புறம் தமிழ்லாம் கண்டென்ட் ரொம்ப அவுடேட்டடா இருக்குது, அது எதுவுமே சரியில்லை அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றீங்க. பட் நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் லாட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி கண்டென்ட்ஸ் இன் அவர் சேனல். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க அண்ட் அவங்களையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லியிருக்கேன். ஸோ கமிங் பேக் டு த ப்ரிஸ்மா and let's move to the VS Code because எதுக்காக அப்படின்னா வந்து we have seen lot of things over here. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி வந்து இது ஒர்க் ஆகும், லிட்ரலி எல்லாமே இருக்கும். அண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பிகாஸ் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ப்ரோ எதனால ப்ரோ JavaScript எவ்வளோ ப்ரிஃபர் பண்றீங்க, சூப்பரா வந்துட்டு பைத்தான் இருக்குது, ஜாவா இருக்குது, C++ இருக்கு, பட் நீங்க ஏன் JavaScriptனு சொல்றீங்கன்னு. Because JavaScript is one of the even I could say like the top most powerful language at this point. எதனால அப்படின்னா வித் JavaScript உங்களால ஏகப்பட்ட டூல்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும், ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிஸ்மா யூஸ் பண்றோம், ப்ரிஸ்மால இருக்கக்கூடிய நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் JavaScriptல இருக்கக்கூடிய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸை ரிலேட் பண்ணும். தட் இஸ் ஹவு மச் பவர்ஃபுல் JavaScript is. பிகாஸ் JavaScript எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஒரு பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் லேர்னிங் JavaScript வரும். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் சொல்றேன். ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா VS கோட்ல போயிட்டு npm இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ npm init-y. ஸோ இது லிட்டரலாக எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து npm இனிஷியலைஸ் பண்ணிடும் இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில். அண்ட் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வந்து ஐம் கோனா இன்ஸ்டால் TypeScript ts node and then type/node -d அப்படின்னு சொல்லி இந்த மூணுத்தையும் dev டிபெண்டன்சியா நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ ஒன்ஸ் இந்த dev டிபெண்டன்சி எல்லாமே எனக்கு வந்துட்டு இன்ஸ்டால் ஆனதுக்கு பிறகு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம TypeScript இனிஷியலைஸ் பண்ணலாம். பிகாஸ் லிட்டரலி Prisma ஒர்க்ஸ் வித் TypeScript. ஸோ Prisma JavaScriptோட யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்காதீங்க, Prisma JavaScriptோட யூஸ் பண்ணலாம். பட் Prismaவோட பிரைமரி யூஸ் கேஸ் எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு TypeScript தான் நமக்கு பெட்டரா இருக்கும். அதனால இந்த கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ்ல நம்ம TypeScript தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ தட் உங்களுக்கும் வந்து இது பர்ஃபெக்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான்.
அண்ட் ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கு பிறகு npm tsc -init அப்படின்னு சொல்றேன். ஸோ npx tsc -init. ஸோ இது பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து டைப் ஸ்கிரிப்ட் எனக்கு இனிஷியலைஸ் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் டைப் ஸ்கிரிப்ட் இனிஷியலைஸ் ஆயிட்டு அப்படின்னா எனக்கு இந்த ts-config.json அப்படின்ற ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃபைலை நம்ம இப்போதைக்கு அப்படியே விட்டுறலாம், பிகாஸ் நம்ம டைப் ஸ்கிரிப்ட்ல உள்ள போயிட்டு நம்ம எந்த பெருசா சேஞ்சும் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் we are going to யூஸ் Prisma நம்ம இதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அப்படியே லீவ் பண்ணிட்டு லாஸ்டா என்ன அப்படின்னா Prisma இன்ஸ்டால் பண்ணிடலாம். And once it's done installing, இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இந்த மெயின் டைம்ல என்ன அப்படின்னா வந்து Prisma கம்ப்ளீட் செட்டப் வந்து உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ npm இனிஷியலைஸ் பண்ணிட்டு and then npm install typescript ts node and then add type/node. இந்த hyphen save devக்கு பதிலாக தான் நான் வந்து -D கொடுத்தது. ரெண்டுமே லிட்டரலி சேம். ஸோ dev டிபெண்டன்சியா இன்ஸ்டால் பண்றதுக்கு. and then npx tsc -init. ஸோ இது லிட்டரலா எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டைப் ஸ்கிரிப்டை இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து Prisma CLI வந்து டெவலப்மெண்ட் டிபெண்டன்சியை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ I've just installed it. and once Prisma install ஆகின பிறகு ஸோ npx Prisma init data source provider SQLite. ஸோ நம்ம இந்த டுட்டோரியலுக்கு கம்ப்ளீட்லி வந்துட்டு SQLite தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் என்ன அப்படின்னா எல்லாருமே இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இப்போ நான் போஸ்ட்கிரஸோ இல்லைன்னா வந்துட்டு MySQL இல்லை MongoDB அப்படியே போனேன் அப்படின்னா, இப்போ நான் MongoDB வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா அப்போ வந்து MongoDB இல்லாமல் MySQL யூஸ் பண்ணுறவங்களால இந்த Prisma டுட்டோரியலை ஃபாலோ பண்ண முடியாது. அதே இது வந்து நான் இப்போ MySQL வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா MongoDB யூஸ் பண்ணுறவங்களால இந்த கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸை ஃபாலோ பண்ண முடியாது. அதே நான் போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி MySQL அண்ட் MongoDB ஆர் CockroachDB யூஸ் பண்ணுறவங்களால இந்த கிராஷ் கோர்ஸ் ஃபாலோ பண்ண முடியாதனால எல்லாருக்கும் காமனா இருக்கிற மாதிரி நான் SQLite யூஸ் பண்றேன். பிகாஸ் SQLite இஸ் அ ஃபைல் பேஸ்ட் டேட்டாபேஸ் சிஸ்டம். ஸோ ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்றது மூலயமா யார் வேணாலும் இதை வந்துட்டு சிஸ்டம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அடிஷனலா எந்த ஒரு டூலோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற அவசியம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் இதை என்டர் கொடுத்ததும் நான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு கம்ப்ளீட்லி Prismaவோட ஸ்கீமா எல்லாமே கிரியேட் ஆயிட்டு. ஸோ இங்கே போயிட்டு .env ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஸோ ஃபைல் ./dev.db அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. and Prisma ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா schema.prisma provider Prisma -client-js and data source dbல provider SQLite envல database URL அப்படின்றது இருக்குது, which is actually this one. ஸோ இதான் என்னோட database URL. இதே இது வந்து எனக்கு Postgresஓ இல்லைனா MongoDB இல்லை SQLite இருந்தாலோ MySQL SQL Server இருந்தாலோ இந்த இடத்துல URL வேறையா இருந்திருக்கும். பட் ஆக்சுவலி நம்ம SQLite யூஸ் பண்றதுனால the URL is exactly file dev.db அப்படின்னு இருக்குது. அண்ட் இப்போ என்ன அப்படின்னா லெட்ஸ் ட்ரை டு கிரியேட் அ மாடல். ஸோ பேசிக்காக வந்து இதில் நமக்கு இந்த மாடல்ஸ் எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே போல் என்ன அப்படின்னா வந்து இங்கே நம்மளும் வந்து ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே மாடல் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் யூசர் அப்படின்னு சொல்லி கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்க போகிற ஃபீல்டு வந்து அஃப்கோர்ஸ் ஐடி ஃபீல்டு. அண்ட் இதோட டைப் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன அப்படின்னா @id அப்படின்னு சொல்லிடுறேன். பிகாஸ் இது வந்து ஐடி ஃபீல்டு அண்ட் இது வந்து எனக்கு டிஃபால்ட் ஃபீல்டாகவும் இருக்க போகுது. ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஐடி ஃபீல்டு தான் எனக்கு கிரியேட் ஆக போகுது. அண்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக எனக்கு வந்து ப்ரீவியஸ் ஐடி வேல்யூ என்ன இருக்கோ ஸோ அதுலேருந்து ஒவ்வொன்றா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி எனக்கு அடுத்தடுத்த ஐடி வேல்யூ வந்து கிரியேட் ஆகும். ஸோ தட் இஸ் த திங். அண்ட் இதுக்கு அடுத்தது இமெயில் அப்படின்னு ஒரு ஃபீல்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் ஸ்ட்ரிங் அப்படின்ற டைப் கொடுத்துட்டு @unique அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ தட் எனக்கு என்ன அப்படின்னா கிரியேட் ஆக போகிற இமெயில் ஃபீல்டு கம்ப்ளீட்லி யூனிக்காக இருக்க போகுது. அண்ட் இதுக்கு அடுத்தது நேம் அப்படின்ற ஃபீல்டு கொடுத்துட்டு இதில் டைப் ஸ்ட்ரிங் அண்ட் இங்கே கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன். ஸோ கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து அந்த நேம்ன்ற ஃபீல்டில் எனக்கு வேல்யூ இல்லாமையும் என்னால் வந்து யூசர் மாடலில் வந்து ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதான். ஸோ இப்போ இமெயில் இல்லாமல் நான் டேட்டாவை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு எரர் வரும். சாரி ப்ளீஸ் என்டர் த இமெயில் எல்லா டேட்டாவுமே இல்லை அப்படின்னு.
பட் அதே இது நேமுக்கு அப்படி வராது. நான் நேமுக்கு டேட்டா கொடுத்தேன்னா அந்த நேம் ஃபீல்டுக்கு அந்த டேட்டாவை எடுத்துக்கும். நான் டேட்டா கொடுக்கல அப்படின்னா அந்த டேட்டா இல்லாமையும் ஸ்டில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் யூசர் டேபிள் எனக்கு வந்து பேசிக்காக டேட்டா கிரியேட் ஆகதான் செய்யும். தட் இஸ் தி ஆக்சுவல் ஐடியா. அண்ட் இதுக்கு அடுத்தது ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். பட் என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகல் அப்படின்றது நான் கொடுக்குற கஸ்டம் மாடல் டைப். ஸோ அந்த மாடல் என்கிட்ட இல்லை. ஸோ என்ன அப்படின்னா வந்து இங்கே போயிட்டு நான் அந்த ஆர்டிகலுக்கான மாடல் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த இதுல இருந்து எனக்கு அதுக்கான இஷ்யூ வந்துட்டு கிளியர் ஆயிரும். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா வந்து எந்த ஃபீல்டுமே இல்லை. ஸோ ஃபீல்டு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். ஸோ இதுல என்ன அப்படின்னா அதே போல் ஐடி ஆஃப் டைப் இன்ட் அட் ஐடி டிஃபால்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா டைட்டில் அப்படின்றது இட்ஸ் அஃப்கோர்ஸ் கோனா பி ஸ்ட்ரிங் டைப். பாடி அப்படின்றதும் ஸ்ட்ரிங் டைப்ல தான் இருக்க போகுது. பட் இதை வந்து ஆப்ஷனலாக மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த சென்ஸ் ஆர்டிக்கலில் வந்து பாடி டேட்டா இல்லைன்னா கூட எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட்டா வந்துட்டு ஆட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு அடுத்தது ஆத்தர் அப்படின்ற ஃபீல்டில் ஸோ யூசர் மேலே இருக்கக்கூடிய அந்த யூசர் மாடலை மென்ஷன் பண்ணிட்டு இதில் அட் ரிலேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா அந்த யூசர் டேபிளுக்கும் இந்த மாடல் இந்த ஆர்டிக்கலுக்கும் வந்துட்டு ரெண்டுத்துக்கு இடையில என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிலேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இதில் எந்த ஃபீல்ட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். ஸோ ஆத்தர் ஐடி அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா ரெஃபரன்சஸில் ஸோ இப்போ இந்த ஆத்தர் ஐடி நான் சொல்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு மென்ஷன் பண்ணும். ஸோ பேசிக்காக இந்த யூசரோட ஐடி தான் எனக்கு என்ன அப்படின்னா ஆத்தரோட ஐடியா வந்து எனக்கு ரெஃபர் ஆகும். ஸோ அதனால் இங்கே என்ன அப்படின்னா ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். பட் என்ன அப்படின்னா இந்த ஆத்தர் ஐடின்னு நான் மட்டும் கொடுத்ததுனால இப்போ பார்த்தோன்னா தெரியும் மேலே இருக்க எரர் கிளியர் ஆகிட்டு. பட் கீழே என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆத்தர் ஆர்குமெண்ட் ஃபீல்ட்ஸ் மஸ்ட் ரெஃபர் ஒன்லி டு த எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட்ஸ். பிகாஸ் எதனால அப்படின்னா இங்கே எனக்கு வந்து அந்த ஆத்தர் ஐடியை ரெஃபர் பண்ணுறதுக்கான எந்த ஃபீல்டுமே இல்லை. ஸோ அதனால ஆத்தர் ஐடி அப்படின்றதுல இன்ட் அப்படின்ற டைப் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆத்தர் ஐடி வந்துட்டு ஒரு இன்ட் டைப்ல இருக்க போது அப்படின்றதும் தெரியும். அண்ட் இந்த ஆத்தர் ஃபீல்ட்ல என்ன அப்படின்னா ஒரு ஆத்தரோட ஐடி தான் வந்து இனிஷியலாக வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். பட் அது எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸாக்ட் யூசரோட டேட்டாவை அண்ட் வைஸ் வர்சாவா இங்கே இருக்கிற இந்த ஆர்டிகல்ஸில் வந்து நம்ம ஆர்டிகல் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றதும். ஸோ இதான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா வந்து என்டையர் ஐடியா. ஸோ தட் எனக்கு என்ன அப்படின்னா பர்ஃபெக்டாக ஆர்டிகல் டேபிளுக்கும் யூசர் டேபிளுக்கும் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிரியேட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் எனக்கு டைப் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நான் எக்ஸாக்டாக டைப்ஸையும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த இதை எக்ஸாக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் எனக்கு வந்து பிரிஸ்மாக்கான ஸ்கீமா எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்கீமா வச்சு அடுத்து என்ன அப்படின்னா வந்து நம்ம அந்த ஸ்கீமாவை மைக்ரேட் பண்ணும். இந்த சென்ஸ் இந்த ஸ்கீமா வந்து சீக்வலைட்டுக்கு தேவையான ஸ்கீமா கூட வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும். தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் மைக்ரேஷன். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா ஸோ இங்கே இருந்து npx prisma migrate dev name --- init அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது லிட்டரலாக என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான இந்த சீக்வலைட் டேட்டா பேஸ், பிகாஸ் என்கிட்ட இங்கே சீக்வலைட் டேட்டா பேஸே இல்லை. ஸோ அந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணிவிட்டு அதில் எனக்கு தேவையான இந்த யூசர்ன்ற மாடலுக்கும் ஆர்டிகல்ன்ற மாடலுக்கும் ஆன டேபிள்ஸே எனக்கு என்ன அப்படின்னா லிட்டரலி கிரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுற இந்த கமாண்டை ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பிரிஸ்மா ஸ்கீமா லோடட் அண்ட் தென் வந்துட்டு டேட்டாபேஸ் டிபி எஸ்கியூஎலைட் டேட்டாபேஸ் dev at file.db அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதில் என்ன அப்படின்னா வந்து நம்ம ரெண்டு வேஸில் இது பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த கமாண்ட் கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து மைக்ரேஷன் நேம் ஆட் பண்ணுறது. இல்லை அப்படின்னா வந்து we can just get rid of these two things. அண்ட் திருப்பி என்ன அப்படின்னா வந்து npx prisma migrate dev --- init அப்படின்னு சொல்லி நான் இங்கே கிரியேட் பண்ணும்போதே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு அந்த மைக்ரேஷனுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அதை நான் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இது இனிஷியல் மைக்ரேஷன் அப்படின்றதுனால நான் இனிட் அப்படின்ற நேம் கொடுத்துட்றேன். பட் நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. --- நேமுக்கு எடுத்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை நேமாக யூஸ் பண்ணிக்கும், இட்ஸ் ஜஸ்ட் ஃபைன். ஸோ ஒன்ஸ் இதை என்டர் பண்ணோன்னே எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மைக்ரேஷன் எல்லாமே கிரியேட் ஆகிட்டு. ஸோ யுவர் டேட்டா பேஸ் இஸ் நவ் இன் ஜிங்க் வித் யுவர் ஸ்கீமா. என்னோட பிரிஸ்மா ஸ்கீமாவும் என்னோட டேட்டா பேஸும் வந்துட்டு ஜிங்க்ல இருக்கு அப்படின்னு வந்துருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஜென்ரேட்டட் பிரிஸ்மா கிளைண்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் அப் அண்ட் ரன்னிங்.
அண்ட் இங்கே போயிட்டு பார்த்தோன்னா எனக்கு dev.db ஃபைல் கிரியேட் ஆகிட்டு விச் இஸ் மை SQLite டேட்டா பேஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மைக்ரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அண்ட் இதில் இன்னொரு ஃபோல்டர் எனக்கு இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா migration.sql. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட SQL டேட்டா எல்லாமே இருக்கு பாருங்க. ஸோ கிரியேட் டேபிள் யூசர் ஐடி வந்து இன்டீஜர் நாட் நல், பிரைமரி கீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட், இமெயில் டெக்ஸ்ட் நாட் நல், நேம் டெக்ஸ்ட். அடுத்து கிரியேட் டேபிளில் ஆர்டிகளுக்கான டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஐடி இன்டீஜர், இது டைட்டில், பாடி, ஆத்தர் ஐடி இன்டீஜர். அடுத்து என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரைனில் ஆர்டிகல் ஆத்தர் ஐடி வந்து ஃபாரின் கீயை யூஸ் பண்ணிட்டு ஆத்தர் ஐடிக்கு ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா யூசர் டேபிளில் இருக்க ஐடியை வந்துட்டு ரெஃபரன்ஸாக மென்ஷன் பண்ண சொல்லுது. ஆன் டெலிட் என்ன அப்படின்னா ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுற அந்த ஆர்டிகலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன அப்படின்னா யூனிக் இண்டெக்ஸ். ஸோ யூசர் டேபிளில் இருக்கிற இமெயிலுக்கு யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ லிட்டரலி பார்த்தீங்கன்னா எனக்கு SQLite டேட்டாபேஸை பற்றி தெரியணுன்ற எந்த அவசியமே கிடையாது. எனக்கு Prisma தெரிஞ்சால் போதும். ஐ கேன் லிட்ரலி டூ எவ்ரிதிங் as simple as it is. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து எப்போதுமே ஒரு டெக்னாலஜி லேர்ன் பண்ணும்போது எந்த அளவுக்கு வைட் ஆஸ்பெக்டை அந்த டெக்னாலஜி வச்சு நம்ம கவர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை லேர்ன் பண்ணணும் ட்ரை பண்ணுவோம், விச் இஸ் குட். ஆப்வியஸ்லி நமக்கு எது ஈஸியாக இருக்கோ லேர்ன் பண்ணுறதுக்கு அதை ஃபஸ்ட்டு படிக்கிறது பெட்டர். பட் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும். இல்லை அப்படின்னா நம்மளோட காம்படிஷனில் இருந்து நம்ம ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த மாதிரி Prisma நம்ம படித்து அதை நம்ம ரெஸ்யூமில் ஆட் பண்ணியிருக்கிறது will have a lot of weightage. ஸோ நீங்கள் நிறைய ஜாப்ஸுக்கு வந்து உங்கள் ரெஸ்யூம் சென்ட் பண்ணும்போதோ இல்லை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்கும் போதோ இட் வில் கிரியேட் அ ஹியூஜ் இம்பேக்ட். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்து இதில் ஸோ நமக்கு பார்த்துட்டோம், நமக்கு வந்து எக்ஸாக்டாக தேவையான queries எல்லாமே கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து Prisma கிளைண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக Prisma கிளைண்ட் அப்படின்றது த்ரூ விச் we can actually communicate. நம்ம டேட்டா பேஸுக்கும் நம்ம Prismaக்கும் அந்த இடையில கம்யூனிகேஷன் மேக் பண்ணுறது தான் Prisma கிளைண்ட் அப்படின்றது. ஸோ அதான் எக்ஸாக்டாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் டூ தேட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஃபோல்டர் எல்லாமே இது பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் index.ts அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இங்கே என்ன அப்படின்னா இம்போர்ட் ஃப்ரம் அட் Prisma/client அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து Prisma client இம்போர்ட் பண்ணிக்கிறேன். and then const Prisma is equal to new Prisma client of அப்படின்னு கொடுத்துட்டு இதில் என்ன அப்படின்னா async function. ஸோ மெயின் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா எனக்கு வந்து ஜென்ரலாக queries ரன் பண்ணுறதுக்கு நான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் நம்ம எப்படி வந்து Prisma யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லிட்டரலாக என்ன அப்படின்னா வந்து இதே மாதிரி நான் ஒவ்வொரு queryக்கும் தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். பட் Prisma பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எவ்ரி டைம் வி ரன் அ query. ஸோ அப்போ தான் என்ன அப்படின்னா வந்து நமக்கு டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகும். ஸோ அதனால என்ன அப்படின்னா ஒன்ஸ் அந்த query முடிஞ்சதும் நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சியஸாக அந்த கனெக்ஷனை கட் பண்ணி விடணும். ஸோ தட் எனக்கு என்ன அப்படின்னா அடுத்த query ரன் ஆகும்போது ஒரு புது கனெக்ஷன் கிரியேட் ஆகும் அப்படின்றதுக்காக. பிகாஸ் இப்போ நம்ம வந்து சர்வர் செட்டப்ல இல்லை, இப்போ நம்ம தனியாக ஒரு index.ts ஃபைல் வச்சு ரன் பண்ணுறதுனால ஸோ நம்ம அந்த ப்ராசஸில் தான் போக போகிறோம். ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு ஸோ இது லிட்டரலாக என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு query ரன் ஆகி முடிஞ்சோடனே அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதில் திருப்பி asynchronous அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு await Prisma.$disconnect அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் அதே போல் கேட்ச் async. ஸோ இங்கேயும் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா லாக் தி எரர். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்து அதே போல் await Prisma.disconnect அப்படின்னு சொல்லிடுறேன். பிகாஸ் லிட்டரலாக எனக்கு ரெண்டு இதுல என்ன அப்படின்னா ஒரே விஷயம் தான் நடக்கணும், which is to disconnect. ஒன்ஸ் வந்து எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன queryக்கான டேட்டாவை நான் ரன் பண்ணுறோம். ஸோ Prisma யூஸ் பண்ணி நான் என்ன query ரன் பண்ணாலும் ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணி முடிச்சு எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Prismaவை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ அதான் வந்து இந்த இடத்துல எனக்கு எக்ஸாக்டாக நடக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த கிளைண்ட் இப்போ எனக்கு ரெடியாக இருக்கிறதுனால இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு தேவையான எக்ஸாக்ட் queryயை ரன் பண்ணலாம். அது என்ன query ஆனாலும் இருக்கலாம். லைக் நான் டேட்டா கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை டேட்டா அப்டேட் பண்ணுறதா இருக்கலாம், டெலிட் பண்ணுறதா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நான் ஜஸ்ட் என்ன அப்படின்னா இப்போதைக்கு இந்த மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதில் நான் கொடுத்து அதை நான் டேரெக்டாக ரன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இங்கே அந்த மெயின் அப்படின்ற ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்.
பட் என்ன அப்படின்னா நம்ம இனிஷியலாக கிரியேட் தான் பண்ணி ஆகணும். பிகாஸ் எதுக்காகனா எனக்கு அங்கே டேட்டா இருந்தால் தான் நான் அதை டெலிட்டோ அப்டேட்டோ ஏதாவது பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிடுவோம். அண்ட் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், என்ன டேட்டா கிரியேட் பண்ண போகிறோம், ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு பார்க்கலாம். இதில் இப்போ என்ன அப்படின்னா யூசர் கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த மெயின் ஃபங்க்ஷன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து const user is equal to await prisma dot user dot. ஸோ இந்த யூசர் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மாடல் கிரியேட் பண்ணதுனால எனக்கு ஆல்ரெடி என்ன அப்படின்னா யூசர் அப்படின்றது வந்துட்டு. அண்ட் இதில் என்ன அப்படின்னா கிரியேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு இதுலேருந்து நான் டைரெக்டாக என்ன அப்படின்னா டேட்டாவை பாஸ் பண்ணிடலாம். டேட்டா அப்படின்ற ஃபீல்டு மென்ஷன் பண்ணிட்டு எனக்கு என்னென்ன டேட்டா தேவையோ அதை மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேன்டோ அப்படின்னு சொல்கிறேன். இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு jane@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா லாக் யூசர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த கோடை வந்து நான் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நோட் index.ts அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணனா ஸோ இங்கே எனக்கு என்ன அப்படின்னா வந்து there is a error. ஸோ என்ன அப்படின்னா வந்து type module is in the package.json file or user.mjs extension அப்படின்னு. ஸோ இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரியே டைப் மாடியூல் இந்த இதில் வந்துட்டு package.jsonல போயிட்டு ஃபர்ஸ்ட் செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மெயினுக்கு அடுத்தது மாடியூல் அப்படின்றத காமன் ஜேஎஸ் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஸோ பண்ணிவிட்டு திருப்பி என் கோடை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸ்டில் எனக்கு அதே இண்டெக்ஸ் தான் வருது. ஸோ என்ன அப்படின்னா cannot use import statement outside a module அப்படின்னு. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல நான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணதுனால எனக்கு இந்த இஷ்யூ வருது. ஸோ லெட்ஸ் செக் நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? doesn't seem like that. ஸோ பிரிஸ்மா கிளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. ஓகே, ஸோ அவங்க ஃபைலை ரன் பண்ண விதம் வந்துட்டு இட்ஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஸோ லெட்ஸ் செக் இன் திஸ் வே. ஸோ npx ts node அண்ட் அதுக்கு பிறகு index.ts அப்படின்னு சொல்கிறேன். எஸ், பிகாஸ் எதனால அப்படின்னா வந்து இந்த இஷ்யூ நமக்கு இவ்வளோ நேரம் வந்ததுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னா பிகாஸ் நம்ம டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி ரன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுதான் ஆக்சுவல் இஷ்யூ. ஸோ சாரி, மை மிஸ்டேக். பிகாஸ் நம்ம ரெகுலராக ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே ஒர்க் பண்ணிட்டு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல என்ன அப்படின்னா வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட் வேலையே ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் ஆக்சுவல் பிரச்சனை. ஸோ டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் ரன் பண்ணுறதுனால npx ts-node அப்படின்னு சொல்லிட்டு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் மென்ஷன் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேட்டா ஆட் ஆகிட்டு அண்ட் ஐடி அப்படின்றதுல 1 வந்துருக்கு பாருங்க. ஸோ யூ கேன் see it over here. இப்போ இதே போல் இன்னொரு டேட்டா ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஜான்டோ அப்படின்னு. அண்ட் திருப்பி இதே கூட ரன் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு ID2 அப்படின்னு வந்துருக்குது. which means எனக்கு என்ன ஆகுது, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகி எனக்கு டேட்டா பேஸில் டேட்டா ஆட் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறத நான் எப்படி ப்ரோ நம்புறது? நீங்கள் சொல்கிறீங்க டேட்டா ஆட் ஆகுதுன்னு, பட் நான் என் கண்ணால் பார்க்க வேண்டாமா அதை அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து டைரக்டா ஸோ லெட்ஸ் சே இப்போதைக்கு இந்த கோடை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து const users is equal to await prisma dot user dot find many அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கால் பண்றேன். இது பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த யூசர் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ண மாடல் SQLiteல ஒரு யூசர் டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரும். ஸோ இப்போ இந்த யூசர்ஸை வந்து இங்க கன்சோல் லாக்ல கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அரே ஆஃப் 2 யூசர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது ID1, அடுத்தது ID2, இமெயில் நேம் எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ லிட்டரலாக என்ன அப்படின்னா நான் ஒரு SQL டேட்டா பேஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், SQL query எழுதாம. ஸோ எந்த அளவுக்கு அந்த எஃபிஷியன்சி எனக்கு வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியுது. ரொம்ப அமேசிங்காக இருக்கும். பிகாஸ் எதனாலனா நம்ம இந்த இடத்துல ஆக்சுவல் SQL டேட்டா பேஸ் யூஸ் பண்ணல. ஸோ SQL டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ SQL டேட்டா பேஸ்க்கான query நம்ம இந்த இடத்துல என்ன அப்படின்னா யூஸ் பண்ணல. ஆனாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா SQL டேட்டா பேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் அ கிரேட் அட்வான்டேஜ். நம்ம வந்து பிரிஸ்மா எதனால யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா
திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் அண்ட் பிரைமரி ரீசன். பிகாஸ் எஸ்கியூஎல் கொரியே உங்களுக்கு தெரியாம கூட நீங்க எந்த எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்னாலும் ஈஸியா ஒர்க் பண்ணலாம். பிகாஸ் எல்லாமே இந்த மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸா வந்துட்டு நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டிகல் டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணி அதை எப்படி வந்து நம்ம இந்த யூசரோட மேப் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் நமக்கு வந்து சீக்வல் கொரியில இது எல்லாமே நம்ம பெரிய கொரி எழுதுற மாதிரி இருக்கும். பட் பிரிஸ்மா அது கிடையாது, ரொம்பவே ஈஸியாக வந்து அவங்க வச்சிருக்காங்க. பிகாஸ் when the first time நான் பிரிஸ்மா யூஸ் பண்ணும்போது ஐ வாஸ் so amazed. லைக் எதுக்காகனா, நான் இதுக்கு முன்னாடி எஸ்கியூஎல்ல டேரெக்டாக கொரி எழுதி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த டிஃபிகல்ட்டி எனக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்து கான்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் ஈக்குவல் டு await prisma டாட் ஆர்டிகல் டாட் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டேட்டா அப்படின்றதுல நான் டேரெக்டாக டேட்டா மென்ஷன் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சே இதில் வந்து டைட்டில் அப்படின்றதுல ஜான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு பாடியில் வந்து திஸ் இஸ் ஜான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஆத்தர் அப்படின்ற அந்த ஃபீல்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் கனெக்ட் அப்படின்னு ஒரு ஃபீல்டு உண்டு. ஸோ இதில் போயிட்டு என்ன அப்படின்னா டைரெக்டாக ஐடி அப்படின்றதுல எந்த ஆத்தரோட, அதாவது எந்த யூசரோட ஐடிக்கு பேசிக்காக இந்த டேட்டாவை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஜான் அப்படின்றவங்களோட ஐடி வந்துட்டு 2. ஸோ அதை மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ இதுக்கு அடுத்த லைனில் இருந்து கன்சோல் லாக் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டு, இப்போ இங்கே நான் அதை செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஐடி 1 டைட்டில் ஜான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், பாடி வந்துட்டு திஸ் ஜான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், ஆத்தர் ஐடி 2. ஸோ பேசிக்காக என்ன, பிகாஸ் நான் இந்த ஆத்தர் அப்படின்ற ஃபீல்டுக்கு வந்து இங்கே நான் கொடுக்குற ஐடி வந்து ஆத்தர் ஐடியை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து நான் கொடுத்துருக்க ஐடியா ஆத்தர் ஐடி ஃபீல்டுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. பட் நான் குவெரி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆத்தர் ஐடிக்கு பதிலாக இந்த ஆத்தர்ன்ற ஃபீல்டில் எனக்கு ஆக்சுவலாக அந்த யூசரோட டேட்டா வந்து இதனால எனக்கு ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ எப்படி வந்து இப்போ அந்த டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸாக்டாக என் டேட்டாவை மேப் பண்ணுறதை பார்த்துட்டோம். அதாவது ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை இன்னொரு டேபிளுக்கு அந்த ஐடியை வச்சு ரெஃபர் பண்ணுறதை பார்த்துட்டோம். பட் எப்படி அந்த ரெஃபர் பண்ண ஐடியை வச்சு எக்ஸாக்டா அதை ரிட்ரைவ் பண்றது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதை கமெண்ட் பண்ணிட்டு, ஸோ மேலே கொடுத்துருக்கிறது போலயே இங்கே என்ன அப்படின்னா கான்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு await prisma டாட் ஆர்டிகல் டாட் ஃபைண்ட் மெனி அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு லாக் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா எங்கே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து கிரியேட் ஆகிருக்கிற எல்லா ஆர்டிகல்ஸும் எனக்கு ஆப்வியஸ்லி கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அரேல எனக்கு இப்போதைக்கு ஒரு ஆர்டிகல் தான் இருக்குது. பட் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் எனக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டிகல் தனியாக கிரியேட் பண்ணி பார்த்துட்டோம், யூசர் தனியாக கிரியேட் பண்ணி பார்த்துட்டோம். பட் அட் அ டைமில் ரெண்டுத்தையுமே நம்மளால், அதாவது ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போதே அதே டைமில் ஒரு ஆர்டிகலை கிரியேட் பண்ணி அந்த ஆர்டிகலை அந்த யூசரோட அசோசியேட் பண்ண முடியுமா, இட் இஸ் பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா சீக்வல்ல நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்கள் பாசிபிள். பட் சீக்வல்ல கொரி எழுதும் போது ரொம்ப பெருசா இருக்கும். லைக் வந்து கொரியே வந்து ஏதோ வேர்ட் ப்ராப்ளம் டைப் பண்ற மாதிரி ஒரு 3-4 லைனுக்கு எழுதுற மாதிரி இருக்கும். பட் 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 இன் பிரிஸ்மா அந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. இட்ஸ் சோ மச் ஈஸியர். ஸோ லெட் மீ ட்ரை தட். ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிட்டு const user is equal to await prisma dot user dot create அப்படின்றதுல டேட்டா. ஸோ இதுல பேசிக்கா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம், ஸோ லெட்ஸ் சே Anton Gijo, email antongijo@gmail.com, அண்ட் இங்க நான் டைரக்டா ஆர்டிகல்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இதுல ஒரு ஆப்ஜெக்ட் ஓபன் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்ற ஃபீல்டுல நான் டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு கிரியேட் அப்படின்ற ஒன்றும் இருக்கும். ஸோ கிரியேட், கனெக்ட் ஆர் கிரியேட் அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ கனெக்ட்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஆர்டிகலை இந்த யூசருக்கு மேப் பண்றது.
கிரியேட் அப்படின்னா நான் யூசர் கிரியேட் பண்ணும்போதே ஆர்டிகலையும் சேர்த்து வந்துட்டு நான் என்ன அப்படின்னா டைரெக்டாக கிரியேட் பண்ணுறது. ஸோ இங்கே கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் டைரெக்டாக என்ன அப்படின்னா அந்த ஆர்டிகளோட டைட்டில் அண்ட் ஆர்டிகளோட பாடி எடுத்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஆண்டன்ஸ் ஆர்டிக்கல் பாடி திஸ் இஸ் மை ஓன் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து திருப்பி இந்த கோட் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த அவுட்புட்டும் வரக்கூடாது. ஓகே, எதுவுமே வரல. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஆர்டிகல் டேட்டாவை எடுத்து திருப்பி நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஆர்டிகல்ஸ் எடுத்துட்டு ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற எல்லா ஆர்டிகல்ஸையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அரேல வந்து 2 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஒன்று ID 1 வச்சு ஆத்தரோட ID 2, அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஆண்டன்ஸ் ஆர்டிகளுக்கு வந்து ஆத்தர் ID 3 அப்படின்னு இருக்குது. பிகாஸ் நான் கிரியேட் பண்ண யூசர் ஆண்டன் ஜிஜோன்றது 3rd யூசராக கிரியேட் ஆயிருக்கும் எனக்கு வந்து டேபிளில். ஸோ ID 3 இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஐடி எனக்கு இங்கே அசைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூசர் கிரியேட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா வந்து ஆர்டிகலையும் நான் வந்து டைரெக்டாக கிரியேட் பண்ணிட்டேன் வித் மேப்பிங்கோட. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் யூசர் தனியாக கிரியேட் பண்ண ஆர்டிகல் தனியாக கிரியேட் பண்ண ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணேன். பட் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் யூசர் கிரியேட் பண்ணும்போதே ஆர்டிகலை கனெக்ட் பண்ணி நான் என்ன அப்படின்னா வந்து யூசரை கிரியேட் பண்ணிட்டேன். தட் இஸ் த திங். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த இதில் ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஸோ இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் டேட்டா கெட் பண்ண மாதிரி ஸோ இப்போ நான் யூசர்ஸ் டேட்டாவை திருப்பி நான் கெட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஓவர் ஹியர். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிரியேட்டாக இருக்க யூசர்ஸ் வித் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த நேம் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபைண்ட் மெனி அப்படின்றதுல இன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ் அப்படின்றதுல வந்து நான் ட்ரூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் திருப்பி வந்துட்டு இந்த ஃபைலை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு எந்தெந்த யூசரோட ஆர்டிகல்ஸ் வந்து அசோசியேட் ஆயிருக்கோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்கா. அண்ட் இதில் என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு இப்போ ஜேன்டோக்கு நான் எந்த ஆர்டிகலையும் அசைன் பண்ணல. ஸோ அரே எம்டியாக இருக்குது. வேறாஸ் இப்போ ஜான்டோ ஆர் வந்துட்டு ஆண்டன் ஜிஜோ இருக்கட்டும் இவங்க 2 பேருக்கும் நான் ஒரு ஆர்டிகல் அசைன் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டில் இங்கே எனக்கு ஒரு அரேக்குள்ள ஆப்ஜெக்ட்னு இருக்கு பாருங்க தெரியுதா. விச் மீன்ஸ் டேட்டா வருது. ஸோ எந்த இதுக்கு நான் மேப் பண்ணி கிரியேட் பண்ணணும் அந்த இதை நான் சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம் டேட்டா ஃபைண்ட் பண்ணும்போது இன்க்ளூட் நான் எதை ரெஃபர் பண்ணி இது பண்ணியிருக்கணும் அந்த ஃபீல்டு இதை நான் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் இன்க்ளூட்ல போயிட்டு பார்த்தாலே எனக்கு சஜஷன்ல என்ன ஆகும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இது ஷோ ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஈஸி பிரிஸ்மா இஸ். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு டேட்டா வருது. ஸோ லெட்ஸ் ட்ரை டு லூப் த்ரூ திஸ் டேட்டா. லெட்ஸ் டூ ஒன் திங். ஸோ யூசர்ஸ் டாட் ஃபார் ஈச் யூஸ் பண்ணி ஒவ்வொரு யூசர் டேட்டாவையும் எடுத்து இங்க இருந்து லாக் யூசர் ஐடியில் வந்து யூசர் டாட் நேமை பிரிண்ட் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது யூசர்ஸ் டாட் ஃபார் ஈச் ஒவ்வொரு யூசர் டேட்டாவையும் எடுத்து இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட ஆர்டிகலையும் நான் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஸோ டைரெக்டாக இங்கே யூசரோட ஐடி அண்ட் நேமை பிரிண்ட் பண்ணதுக்கு பிறகு மேபி இதில் ஒரு கமா வேணா கொடுத்துட்டு இருப்பான். இதுல இருந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு யூசரோட டேட்டாவையும் எடுத்து அதில் ஆர்டிகல்ஸில் திருப்பி ஃபார் ஈச் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆர்டிகளோட டேட்டாவையும் எடுத்து ஸோ இங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆர்டிகளோட டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ கன்சோல் லாக் ஆர்டிகல் டாட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆத்தர் ஐடி பாடி ஐடி டைட்டில் எல்லா ஃபீல்டுமே வரும். ஸோ இங்கேருந்து ஆர்டிகல் டாட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் இங்கே வேணா ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன் டைட்டில் பாடி ஆர்டிகல் டாட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் என் கோடை ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஸோ பேசிக்காக ஒவ்வொரு யூஸரோட பார்த்தீங்கன்னா தெரியும் ஜேன்டோ ஜான்டோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஜேன்டோ பிரிண்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு எந்த ஆர்டிகல்ஸும் கிடையாது. அடுத்து ஜான்டோ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஜான்டோட இதில் வந்து ஆப்வியஸ்லி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு டைட்டில் ஆண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பாடி திஸ் இஸ் ஜான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்.
அடுத்தது ஆண்டன் ஜிஜோன்ற யூசருக்கு வந்து டைட்டில் ஆண்டன்ஸ் ஆர்டிகல், பாடி திஸ் இஸ் மை ஓன் ஆர்டிகல். ஸோ எக்ஸாக்டா எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து எந்த டேட்டா நான் வந்து கேட்டிருக்கணும். ஸோ யூசர்ஸோட டேட்டா மொத்தமாக கேட்டிருக்கேன். அண்ட் அந்த யூசர்ஸ் டேட்டா எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து டைரக்டா ஆர்டிகல்ஸ் டேபிளோட அந்த ஐடியை வச்சு மேப் பண்ணி எனக்கு அந்த ரெண்டு டேட்டாவையும் சேர்த்து என்ன பண்ணிருக்கு, ஒன்னா எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து எனக்கு யூசர்ஸ் டேபிள்ல ஆர்டிகல்ஸ் டேட்டாவோ ஆர்டிகல்ஸ் டேபிள்ல யூசர்ஸ் டேட்டாவோ இல்லை, ரெண்டுமே கம்ப்ளீட்லி செப்பரேட் டேபிள். பட் வித் த ஹெல்ப் ஆஃப் எஸ்கியூஎல் ரிலேஷன்ஷிப் மேப்பிங் வழியா நம்ம ரெண்டுத்தையும் வந்துட்டு பிரைமரி கீ ஃபாரின் கீ வச்சு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா பிரிஸ்மா வச்சு ஈஸியா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இந்த ஸ்டெப்பை என்னால் பண்ண முடியுது. ஆல்மோஸ்ட் லைக் வித்தின் லைக் 10 minutes அதை பண்ணிட்டேன். இதே இதை நான் ஒரு எஸ்கியூஎல் query எழுதி நான் பண்ணணும் அப்படின்னா அந்த query-யை நான் யோசிக்கிறதுக்கே ஒரு 15 minutes ஆகிருக்கும். திஸ் இஸ் த அட்வான்டேஜ். எதனால வந்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் யூசிங் பிரிஸ்மான்னு. பிகாஸ் நிறைய பேர் வந்து சீக்வல்ல இருந்து நோ சீக்வலுக்கு மூவ் ஆனதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா சீக்வல்ல நம்ம நிறைய query வந்துட்டு நம்ம படிக்கணும், query நம்ம நிறைய யோசிச்சு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ் நம்ம திங்க் பண்ணி எழுதணும். அதனால நோ சீக்வல் போயிட்டோம் அப்படின்னா இட்ஸ் சோ மச் ஈஸியர் ஃபார் அஸ் அப்படின்னு. பட் நோ சீக்வல் இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து லைக் ரிலேஷன்ஷிப் மேப்பிங் இது எதுவுமே பெருசா இருக்காது நோ சீக்வல்ல. ஸோ அப்போ வேற வழி கிடையாது, நமக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் மேப்பிங் இதெல்லாம் வேணா கண்டிப்பா சீக்வல் தான் யூஸ் பண்ணி ஆகுன்ற போது வேற வழியே இல்லப்பா அப்படின்ற மாதிரி தான் சீக்வல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வித் த பூம் ஆஃப் பிரிஸ்மா லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் யூசிங் பிரிஸ்மா. எதனால அப்படின்னா வந்து ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியும் யாருனால. இப்போ இதை வந்து நீங்க பிரிஸ்மா வித்தின் டேல அதுவும் நம்ம சேனல்ல இந்த ஸ்பெசிபிக் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க லேர்ன் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இது வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் இந்த டேட்டா கெட் பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. நான் மறக்காம நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ப்ளீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீடியோவை நீங்க இருக்கக்கூடிய உங்க காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கட்டும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோட டெலிகிராம் குரூப்பா இருக்கட்டும் அதுல ப்ளீஸ் ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ தட் நம்ம சேனல் இப்படி ஒரு இருக்குது, தமிழ்ல இப்படி ஒரு கண்டென்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய வரும். ஸோ தட் அவங்களும் என்ன அப்படின்னா இதனால பெனிஃபிட் ஆக முடியும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எப்படி டேட்டாவை அப்டேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் பேசிக்கா ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எப்போதுமே சொல்லக்கூடிய 4 விஷயங்கள் என்னவா இருக்குன்னா கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலிட். ஸோ டேட்டா எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துருவோம். ஸோ கரெக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அதுதான். கிரியேட் பார்த்தாச்சு, டேட்டா ரீட் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது டேட்டா எப்படி அப்டேட் பண்றதுன்னு அதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி வச்சிடுறேன். And here const user is equal to இதுல இருந்து டைரக்டா await prisma dot user dot update அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வேர் அப்படின்ற ஃபீல்டுல ஐடி மென்ஷன் பண்ணும். ஸோ எந்த யூசரோட டேட்டா நான் அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் சே யூசர் 3 பேசிக்லி ஆண்டன் ஜிஜோ அப்படின்ற யூசரோட இதுல போயிட்டு செகண்ட் இதுல கமா டேட்டா அப்படின்ற ஃபீல்டை மென்ஷன் பண்ணிட்டு இதுல நான் எந்த ஃபீல்டை அப்டேட் பண்ணுமோ அதை மென்ஷன் பண்ணும். ஸோ நேம்ன்ற ஃபீல்டை தான் நான் அப்டேட் பண்ண போறேன். ஸோ ஆண்டன் ஜிஜோ அப்படின்றத நான் ஆண்டன் பிரான்சிஸ் ஜிஜோ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டு அந்த யூசரோட டேட்டாவையும் என்ன அப்படின்னா நான் டைரக்டா லாக் பண்றேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இதை நான் இங்க இருந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா டைரக்டா எனக்கு npx ts node index.ts அப்படின்னு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் id3 email antonjijo@gmail.com and the craziest part நேம் வந்துட்டு antonjijo அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆயிடுது. ஸோ டேட்டா பேஸ்ல இருக்க அப்டேட் அது ஒரு சீக்வல் டேட்டா பேஸ்ல சிம்பிளா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் டைரக்டா அந்த டேபிள்லேயே மென்ஷன் பண்ணிட்டு அப்டேட்னு கொடுத்தா the data has been updated, simple as it is. ஸோ இந்த அளவுக்கு ஈஸியா ஒரு சீக்வல் டேட்டா பேஸ்ல அப்டேட் பண்ண முடியுன்றதை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு உங்களுக்கு தெரியும். மறக்காம நம்ம சேனல்ல இருக்க இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணிருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அது இன்னுமே முக்கியமான விஷயம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து லிட்டரலி அப்டேட் பார்த்தாச்சு. ஸோ ஒரு வாட்டி எல்லா யூசர்ஸ் டேட்டாவையும் எடுத்து நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி let's comment this one and இங்க இருந்து எல்லா யூசர்ஸ் டேட்டாவையும் கெட் பண்ற அந்த கோட் இது பண்ணிட்டு ஸோ லாக் யூசர்ஸ் அப்படின்னு சொல்றேன். அண்ட் இப்போ இதை ரன் பண்ணிட்டு லெட்ஸ் செக் இட் அவுட். ஸோ பார்த்தோம்னா தெரியும் ஃபர்ஸ்ட் யூசருக்கு நேம் ஜேன்டோ, செகண்ட் யூசரோட நேம் ஜான்டோ அண்ட் தேர்ட் யூசரோட நேம் ஆண்டன் பிரான்சிஸ் ஜிஜோ. ஸோ கிளியர்லி எனக்கு என்ன அப்படின்னா வந்து டேட்டா அப்டேட் ஆகியிருக்குது, விச் இஸ் அ குட் திங்.
which is really a good thing. அண்ட் லாஸ்ட் திங் இதில் என்ன அப்படின்னா வந்து க்ரட்டை பொறுத்த வரைக்கும் கிரியேட், ரீட், அப்டேட் மூணுமே பார்த்தாச்சு. த ஃபோர்த் அந்த ஃபைனல் பீஸ் என்ன அப்படின்னா டெலீட். ஸோ எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போதே ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரிடிக்ட் பண்ணீங்க கரெக்டாக அப்படின்னா மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நானும் பார்க்குறேன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா கான்ஸ்ட் யூசர் இஸ் ஈக்குவல் டு அவைட் பிரிஸ்மா டாட் யூசர் டாட் டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேர் அப்படின்ற ஃபீல்டில் நான் எந்த யூசரை டெலீட் பண்ணுமோ அவங்களோட ஐடியை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். நத்திங் எல்ஸ் இஸ் நீடட். ஸோ நான் ஐடி 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஐ ஆல்சோ லாக் த யூசர் டேட்டா. ஸோ கன்சோல்ல இருந்து நான் அந்த ஃபைலை ரன் பண்றேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஐடி 1 இமெயில் jane.gmail.com நேம் jane வந்துடுது, விச் மீன்ஸ் டேட்டா எனக்கு டெலீட் ஆகிட்டுன்னு அர்த்தம். பட் ப்ரோ எப்படி டெலீட் ஆன டேட்டா உங்களுக்கு கன்சோலில் வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ என்ன அப்படின்னா அந்த டேட்டா டெலீட் ஆயிருக்கு அப்படின்றத அது ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ணுது. அதை தான் நான் இங்கே எடுத்து கன்சோலில் பிரிண்ட் பண்ணும்போது டெலீட் ஆன டேட்டாவை இங்கே எனக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்குது. ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக வந்து எல்லா யூசர்ஸையும் வந்துட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஸோ இங்கே இருந்து எல்லா யூசர்ஸையும் கெட் பண்ணுறேன். ஃபைண்ட் மணி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் கோட் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 2 யூசர் தான் இருப்பாங்க. ஸோ அறையில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐடி 2 வச்சு ஜான் டோ இருப்பாங்க அண்ட் ஐடி 3 வச்சு ஆண்டர் ஜிஜோ அப்படின்ற இந்த 2 யூசர் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு எக்ஸாக்ட்லி பிரிஸ்மாவில் நீங்கள் CRUD ஃபங்க்ஷனாலிட்டி இம்போர்ட் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா ஒன்ஸ் CRUD யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டு அப்படின்னாலே லிட்ரலி நீங்கள் அதில் இருக்க எந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இன்பில் ஃபங்க்ஷன்ஸாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இங்கே பிரிஸ்மா டாட் அந்த பர்டிகுலர் மாடல் நேம் கொடுத்தீங்கனாலே அக்ரிகேட், கவுண்ட், கிரியேட், டெலிட், ஃபைண்ட் ஃபர்ஸ்ட், ஃபைண்ட் மணி எக்ஸெட்ரான்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நீங்க ஜஸ்ட் லைக் தட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குமே வந்துட்டு நீங்க உட்காந்து query எழுத வேண்டாம். தட் இஸ் அனதர் கிரேட் அட்வான்டேஜ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நம்ம pretty much எல்லாமே பார்த்துட்டோம். பிரிஸ்மால பேசிக்கா நமக்கு தெரிய வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. பிகாஸ் CRUD நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இதுக்கு மேல நமக்கு தெரிய வேண்டியது எதுவுமே இல்லை பேசிக்கா. பட் இதை பிரிஸ்மாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா ஒரு விஷயம் இருக்கு, விச் இஸ் பிரிஸ்மா ஸ்டூடியோ. அதாவது கம்ப்ளீட்டா வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். பிகாஸ் இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து கமாண்ட் லைன்லேயே தான் பார்த்துருக்கோம். பட் பிரிஸ்மா என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் யூசர் இன்டர்ஃபேஸும் ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம அது வழியாகவும் நமக்கு டேட்டா எந்த மாதிரி இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு npx பிரிஸ்மா ஸ்டூடியோ அப்படின்ற கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா localhost 5055ல வந்து எனக்கு இது ஸ்டார்ட் பண்ணும். ஸோ லெட்ஸ் கோ தேர். ஸோ localhost 5055ல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல் மாடல். ஸோ ஆர்டிகல் ஒரு மாடல், யூசர்னு ஒரு மாடல். ஸோ யூசர் மாடலை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இங்கே நான் போயிட்டு டேரெக்டாக என்னோட டேட்டா பார்க்கலாம். ஸோ ஐடி 2, இமெயில், நேம், ஆர்டிகல்ஸ். அண்ட் நீங்கள் ஆர்டிகல் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஆர்டிகலோட டேட்டா என்ன அப்படின்றது இங்கே என்னால் எக்ஸாக்டாக பார்க்க முடியும். So everything works just the way I expected it. Because பார்த்தீங்கன்னா தெரியும் it just works cleanly. ஸோ நான் என்ன அப்படின்னா வந்து கமாண்ட் லைன்லேருந்து நான் இந்த மாதிரி கோட் ரன் பண்ணி செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒவ்வொரு வாட்டி டேட்டா பேஸில் ஆட் பண்ண டேட்டா கரெக்டாக எனக்கு வந்து ஆட் ஆகுதா அப்படின்றத. பிகாஸ் இப்போ நான் வந்து SQLite யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு பிரிஸ்மா ஸ்டூடியோமா டூல் தேவை. ஸோ தட் அந்த டேட்டா பேஸில் கரெக்டான டேட்டா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. பட் இதே இது நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக MongoDBயோ இல்லை போஸ்ட்கிரஸோ இல்லைனா MySQLோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நிறைய அடிஷனல் டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் MongoDBக்கு MongoDB காம்பஸ் இருக்குது. போஸ்ட்கிரஸுக்கு என்ன அப்படின்னா வந்து Studio 8 அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாபேஸ் வியூவருக்கு ஒரு டூல் இருக்குது, GUI டூல். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் டூல் இட் செல்ஃப். பட் என்ன அப்படின்னா பிரிஸ்மா வந்துட்டு அந்த டேட்டா பேஸோட கனெக்டடாக இருக்கிறதுனால எக்ஸாக்டாக அந்த டேட்டா பேஸை நமக்கு ஏற்ற மாதிரி அது எந்த டேட்டா பேஸில் கனெக்ட் ஆனாலும் சரி இந்த மாதிரி ஒரு வியூவில் வந்து நமக்கு அதனால காமிக்க முடியும். ஸோ திஸ் அ கிரேட் திங், திஸ் அ கிரேட் அட்வான்டேஜ். எதுக்காக அப்படின்னா வந்து லைக் இனிமேல் இருந்து நீங்கள் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நீங்கள் ஓனாக பில்ட் பண்ண நினைக்கிங்க, இல்லை ஒரு அப்ளிகேஷன் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண நினைக்கிங்க. பட் வந்து SQL query தெரியல ப்ரோ, அதனால நான் SQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு இத்தனை நாள் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா இனிமேல் இருந்து இது ஒரு சேலஞ்சாக எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது யூ கேன் கோ ஃபார் பேக் அண்ட் யூஸ் பண்ணும்போது தைரியமாக SQL டேட்டாபேஸ், அது MySQL இருக்கலாம், இல்லை வந்துட்டு போஸ்ட்கிரஸாக இருக்கலாம், வாட் எவர் டேட்டாபேஸ்
ப்ரோ பட் இந்த டேட்டா பேஸ் நான் சிஸ்டம்லலாம் இன்ஸ்டால் பண்ணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்காக தான் நான் லாஸ்ட் வீக்கே என்ன அப்படின்னா வந்து டாக்கருக்கு ஒரு கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாக்கரோட கிராஷ் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா பேஸை உங்க சிஸ்டம்ல நீங்க இன்ஸ்டாலே பண்ணாம அது போஸ்ட்கிரஸா இருக்கட்டும், மாங்கோடிபியா இருக்கட்டும், மைசீக்வலா இருக்கட்டும், எந்த டேட்டா பேஸா இருந்தாலும் உங்க சிஸ்டம்ல அதை இன்ஸ்டாலே பண்ணாம உங்க சிஸ்டம்ல எப்படி ஒரு டேட்டா பேஸை யூஸ் பண்றது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த டாக்கர் கிராஷ் கோர்ஸ்ல இருக்குது. ஸோ நீங்க அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பர்டிகுலர் பிரிஸ்மால வந்து நீங்க மல்டிபிள் டேட்டா பேஸ்ல ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு லிட்டரலி ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க போஸ்ட்கிரஸ் ட்ரை பண்ணலாம், இல்ல அதில் இருக்க காக்ரோச் டிபி ட்ரை பண்ணலாம், மைசீக்வல் எந்த டேட்டா பேஸ்னாலும் லிட்டரலி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்க ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நீங்க வேற வேற டேட்டா பேஸ் யூஸ் பண்ண மாதிரி நீங்க காமிக்கலாம் உங்க ரெஸ்யூம்ல. பட் பிஹைண்ட் த சீன்ஸ்ல என்ன நடந்திருக்கும், நீங்க பிரிஸ்மா யூஸ் பண்ணதுனால ஒரே கோடு தான் எழுதிருப்பீங்க, ஜஸ்ட் என்ன இருக்கும் டேட்டா பேஸ் மட்டும் மாறி இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் லெட்ஸ் சே ஃபேஸ்புக் லோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபேஸ்புக் லோன் வித் நெக்ஸ்ட்.js பிரிஸ்மா அண்ட் என்ன அப்படின்னா வந்து போஸ்ட்கிரஸ். அடுத்தது நெட்ஃபிளிக்ஸ் லோன் பண்ணியிருக்கேன்னா நெட்ஃபிளிக்ஸ் லோன் யூசிங் ரியாக்ட், நோட்.js, பிரிஸ்மா அண்ட் மாங்கோடிபி. அடுத்தது யூடியூப் லோன் பண்ணியிருக்கேன்னா ஸோ ரியாக்ட், நோட்.js, பிரிஸ்மா அண்ட் தென் மைசீக்வல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நான் டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் என்னால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் எல்லாத்துக்கும் இடையில எனக்கு என்ன அப்படின்னா பிரிஸ்மா வந்துட்டு ஒரு காமன் ஃபேக்டரா இருக்கிறதுனால என்னோட கனெக்டிவிட்டி வந்து ரொம்பவே எனக்கு ஈஸியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் யூ கைஸ் நீட் டு நோ அபவுட் பிரிஸ்மா. ஸோ என்னடா நீ வந்துட்டு பிரிஸ்மாவை இவ்வளோ பெருமையா சொல்ற அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் பிரிஸ்மா இஸ் ஆக்சுவலி டூ குட் டு பி ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து கனவுல தான் எதிர்பார்ப்போம், நிஜத்திலே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பிரிஸ்மா. பிகாஸ் சீக்வல் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி அதோட கஷ்டங்களை தெரிஞ்சவங்களுக்கு பிரிஸ்மா வந்து ஒரு பெரிய லைஃப் சேவரா தெரியும். எதனால அப்படின்னா இவ்வளோ ஈஸியா வந்து நம்ம சீக்வல் கொரிஸை ரன் பண்ண முடியுது அப்படின்றது. பட் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். பிகாஸ் டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸஸ் நீங்க டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணலாம், பட் உங்க கோட் எதையுமே சேஞ்ச் பண்ணாம. தட் இஸ் அ கிரேட் அட்வான்டேஜ். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிக்கல அப்படின்னா அதையும் ஏன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்த லைவ் ஸ்ட்ரீம்ஸ்ல இன்னுமே நான் அதை பெட்டரா பண்றேன். அண்ட் மறக்காம நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான் திருப்பியும் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க த்ரூ வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், எவ்ரி திங். அண்ட் மறக்காம அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ தட் நம்ம சேனல் இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும் அண்ட் அவங்களுக்கும் இது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ that's it for this video. ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டிஃப்ரெண்ட் லைவ் ஸ்ட்ரீம்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until that, it's signing off. And Francis Jijo. Bye guys.